Viewers, welcome from Dabagal from Sherlin. இப்போது நம்ம முட்டை போட மாஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். 5 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா இதில் மிளகாத்தூள், சில்லி சிக்கன் பவுட்ரு, உப்பு, மிளகுத்தூள் இந்த 4 இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை நல்லா போட்டு பீட் பண்ணுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பொழுதும் செய்கிற முட்டை பொடி மாசு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இது மாதிரி செய்யுங்க. அடி பண்ணி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு முட்டை டேஸ்ட்டாக வரும். கட்டிப்படாமல் எல்லாத்தையும் அந்த மசாலாவெல்லாம் நல்லா கிண்டிக்கணும். நல்லா பீட் பண்ண தான் உங்களுக்கு முட்டை நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்துருக்குன்னு பாருங்கள். செஞ்சு பாருங்கள், வீட்டில் சூப்பராக இருக்கும். எப்போவுமே முட்டை செய்யும் பொழுது கொஞ்சம் சிம்பிளை வச்சு செய்யுங்க. ரொம்ப ஹையில் வச்சு செஞ்சிங்கன்னா முட்டை ரஃப்பாக உங்களுக்கு கிடைக்கும். முட்டை கலைக்கிற மாதிரி ஆகாது. இதை நம்ம கலைக்கிற மாதிரி தான் செய்கிறோம். ஆனால் எப்போவுமே சிம்பிளை வச்சு செஞ்சிங்கனாலும் முட்டை நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. ஒரு 3 to 5 minutes குக் பண்ணுறதே அதிகம் தான். அதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த அளவு கன்சிஸ்டன்சி வரைக்கும் எடுக்கணும். Thank you for all.